ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம குரு வக்ர நிலை அடையும் போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த குரு வக்ரம் அடைகிறாரு அப்படின்ற போது எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா ஒரு சுப கிரகம், கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே ராஜ கிரகமாக கருதப்படுபவர் ஜோதிட ரீதியாக குரு பகவான் தான். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்ர கதி அடைகிறார். வக்ரம்னா என்னன்னா பின்னோக்கி நகர்ந்து செல்கிறார். இப்ப இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடையும் போது அவர் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல அந்த வக்ரகதி அடைகிறார். அந்த மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்திலிருந்து அவர் ஒவ்வொரு பாதமாக பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இந்த வக்ர நிலை. எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் 2:30 அளவில் வக்ரகதியிலிருந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். இப்படி இயல்பு நிலைக்கு மாறுகின்ற அந்த குரு பகவான் அந்த டயத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கிறார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல வக்ரகதி அடைந்த அந்த குரு பகவான் மிருகஷீரிடம் 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், இப்படி 4 பாதங்களை கடந்து பின்னோக்கி வருகிறார். இதுதான் குரு பகவானின் வக்ரகதி அடைகின்ற ஒரு நிலைமை. இந்த மாதங்கள், எத்தனை மாதங்கள் இந்த மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது 4 மாதங்கள், கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அந்த குரு பகவான் வக்ர நிலையிலே இருக்கிறார். தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். முக்கியமா நம்ம இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குரு பகவான் சுப கிரகம், அவர் வக்ரகதி அடையும் போது தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து பாபத்தன்மையை பெறுகிறார். பாபத்தன்மை பெறும்போது கெடு பலன்களையும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த 40 நாட்கள். இப்படி இந்த கெடு பலன்களும் சுப பலன்களும் சேர்ந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. சில பேருக்கு, சில ராசி என்பர்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது அவர் கெடு பலனாக மாறும் போது அது சுப பலன்களை கொடுக்கும். அவர் நல்ல ஒரு நிலையில இருக்கும் போது சுப பலன்கள் கெடு பலன்களாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாதங்கள் எல்லா ராசி என்பவர்களுக்கும் இருக்க போது. இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும், சுய ஜாதகத்துல குரு வக்ரகதியாவே இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு நிறைய பலன்களை, சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த குரு வக்ர நிலை இருக்க போகுது. அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னாதான் அவங்களும் அந்த ஜோதிட ரீதியாக குரு வக்ர நிலை அடையும் போது அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறாரு. 8ஆம் இடத்துல வக்ரகதி அடையக்கூடிய அந்த குரு பகவான் 4 மாதங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய யோக கிரகமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது உபஜய ஸ்தானாதிபதி, 3ஆம் வீட்டின் அதிபதி அந்த குரு பகவான். ருணரோக சத்ருஸ்தானாதிபதியின் அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அவர் இப்போ அஷ்டமாதிபதியாக மறைவு ஸ்தானத்துல இருக்கிறார். இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல அந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்து வக்ரகதி அடைகிறார். இது ஒரு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த ஒரு கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருந்து வக்ரமா இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய வலிமை ஜாஸ்தியா இருக்கும், அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அத மாதிரிதான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வலிமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. குருன்னு சொன்னாலே நம்ம சொல்லக்கூடிய காரகத்துவங்கள் பாத்தீங்கன்னா புகழ், பதவி, பெயர், அடுத்த சமுதாயத்துல ஒரு நல்ல மதிப்பு, வருமானம், செல்வாக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா நகை, ஆபரணங்கள், வீடுகள், சொத்துக்கள், இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்டவர் அந்த குரு பகவான். குழந்தை, திருமணம், இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்குமே சம்பந்தப்படக்கூடியவர் இந்த
குரு பகவான் இவர்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த 4 மாதமாக திருமண முயற்சிகள்ல நிறைய தடைகள் இருந்திருக்கும். சில பேருக்கு திருமணம் ஆகியும் அதுல ஒரு நிறைய பிரிவினைகள் வந்திருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதியாக அந்த 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும் போது இந்த திருமணத்தை நம்ம செஞ்சு வைக்கும் போது அந்த குருன்ற பார்வை நல்ல ஸ்தானத்திலையும் இருக்கணும், அதே சமயத்துல குரு பார்வையும் நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். இப்போ டைரக்டாவே அந்த குரு பகவான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கும் போது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே துன்பத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் கடந்த ஒரு 4 மாத காலமாக. இப்போ வக்ரகதி அடையும் போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தமான ஒரு மாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், திருமணம் சம்பந்தமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்கியம்ன்றது இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு வரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசியில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். கடன்கள்னால அவதிப்படுறீங்களா, உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரம். முழுவதுமாக அடையாட்டிலும் அட்லீஸ்ட் ஒரு 50% கடனுடைய அளவாவது குறைவதற்கு உண்டான ஒரு சாதகமான மாதங்கள்னா இந்த குரு வக்ரகதி அடைந்த அந்த 4 மாதங்கள் தான் ஒரு சிறப்பான மாதங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குதுங்க. உங்களுடைய அந்த தொழிலை தேடி வாடிக்கையாளர்கள் வருவதற்கு இதனால் வரைக்கும் விற்பனையே ஆகல. சில பேர் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல, பாத்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல்ஸ் அதாவது மருத்துவம் சம்பந்தமான ஒரு தொழில்லாம் வச்சிருப்பீங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் ரீதியாக கடந்த ஒரு 4 மாதங்கள்ல ஒரு சட்ட சிக்கல்கள் அதிகமாக இருந்திருக்கும். இல்ல தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், அவமானங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். இல்ல இருக்கக்கூடிய இடத்துல நீங்க காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். நாள் வரைக்கும் 10 வருஷமா அங்க தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, லீஸ்க்கு கொடுத்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப திடீர்னு அந்த இடத்த காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கும் கடந்த 4 மாதமாக. இந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் உங்களுக்கு கடந்த மாதத்துல நடந்திருக்கும். இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்க மாற்றம் ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் ஏற்படுத்தினீங்கன்னா அதுல ஒரு நல்ல விளைவுகள் ஏற்படுவதற்கும் அந்த தொழிலாகப்பட்டது நல்ல வளர்ச்சியை நோக்கி சந்திக்கக்கூடிய. ஏன்னா பிப்ரவரி மாசம் வரைக்கும் அந்த கிரகம் வக்ரகதி இருக்குது. அப்புறம் ஒரு 3 மாதத்திற்கு தான் அந்த இயல்பு நிலைக்கு வராரு. அப்புறம் திரும்ப உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு செல்வதனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு நேர்த்தியான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த துலாம் ராசியில பிறந்த வேலை பார்க்கும் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். அதாவது ஆன் சைட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு குழந்தை பாக்கியம், பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம்னா இந்த துலாம் ராசி பெண்களுக்கு தான். துலாம் ராசியில பாத்தீங்கன்னா 3 நட்சத்திர அன்பர்கள், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. இந்த 3 நட்சத்திர சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரகதியை அடையும் போது உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான உறவுகள்ல ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை. சில பேருக்கு, நிறைய பேருக்கு அந்த குடும்ப உறவுகள்ல நிறைய ஒரு என்ன சொல்றது, பிரிவினைவாதம் மாதிரி இருந்திருக்கும். ஒருத்தர் பேச ஒருத்தர் கேட்காம இருக்கிறது, அம்மா அப்பானால கணவன் மனைவி இடையே சண்டைகள், சச்சரவுகள். அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வாலிப பருவத்துல இருக்கும் போது அவர்கள் மூலமாக உங்களுக்கு அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய, நீங்க அது எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு டயத்துக்கு வரக்கூடிய ஒரு நேரம்னா இந்த 4 மாதம் தான் சித்திரை நட்சத்திர அன்பர்கள், துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்கள். சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு கிடைக்காத பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு சொத்து வாங்குறது ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும், அந்த சொத்து கிடைக்க போகுது. இந்த மாதிரியா எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்துல ராகு, அதாவது இப்போ துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு ராகு திசை நடக்குதுன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு 6 மாச காலகட்டத்துக்காவது அதற்குண்டான ஒரு யோகங்கள் இந்த துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு
இருக்க போகுது. இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அடுத்து விசாக நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நகைகள் எல்லாமே வாங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம். நகைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசையா நீங்க வாங்குவீங்களோ, அந்த நகைகளை எல்லாமே எந்த ஒரு சூழ்நிலைக்காக நீங்க விற்றுறீங்களோ அது எல்லாமே திரும்பி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த மாதிரியா இந்த துலாம் ராசியில பிறக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றங்கள். நீங்க நினைச்ச ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு வக்ரகதி நீங்க நினைத்தது எல்லாமே சாதகமாக ஆக்குவதற்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு வக்ரகதி அடைந்து ஒரு சுபமான பலன்களை கொடுப்பதற்கு காத்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். வெளிநாட்டுல பிறந்தவர்களுக்கு, அதாவது குரு துலாம் ராசியில வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தமாகவும் வேலை வாய்ப்பு சம்பந்தமாகவும் நிறைய வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சில பேர் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த 4 மாதத்துக்கு அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.